எடுத்தோனே அயன்ஸ்வார்ட் செக்ட் பத்தி தான் சொல்றாங்க. அந்த அயன்ஸ்வார்ட் செக்ட் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா அயன்ஸ்வார்ட் செக்ட்டுக்கும் டேயர் செக்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த அயன்ஸ்வார்ட் செக்டும் டேயர் செக்டும் எஃபில இருக்கிறது தான் பிரச்சனையே. எப்படி ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியுமோ அதே மாதிரி அயன்ஸ்வார்ட் செக்ட்டுக்கு நாம மட்டும்தான் இந்த எஃபியை ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீட்டு பீக்குன்ற ஸ்டேட்டஸை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு ஒரேடியா எங்களை அழிக்கணுன்றது தான் அந்த அயன்ஸ்வார்ட் செக்டோட பிளானு. என் ரெகுலேஷனுக்கு முன்னாடி கூட இந்த தாய் செக்ட் வந்து அந்த அயன்ஸ்வார்ட் செக்டோட லீடரோட 60வது பர்த்டே பேங்க்க்கு அட்டன் பண்ணியிருந்தோம். அங்கே நானும் என் சீனியர் சிஸ்டரு அதுக்கப்புறம் அந்த மெர்ச்சன்ட் குரூப் பையன்லாம் தனியாக பேங்க்வெட் யங் பீப்புளுக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கு போயிருந்தோம். அங்கே அந்த அயன்ஸ்வார்ட் செக்டோட சக்ஸஸராக இருக்கவன் என் கூட வந்து பிரச்சனை பண்ணி எப்படியோ என்னையும் இன்சல்ட் பண்ணிகிட்டே இருந்தான். நாங்களும் அதை பொறுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் கடைசியில் என் தாய் செக்டியே இன்சல்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசினோன்னே என்னை ஸ்பாரிங் மேட்ச்க்கு சேலஞ்ச் பண்ணான். நானும் கோவத்துலேயே அக்செப்ட் பண்ணுவேன். எங்கள் அப்பா வந்து அந்த ஸ்பாரிங் மேட்ச்க்கு நான் போனால் இறந்துடும்னு சொல்லிட்டு எனக்காக மண்டி போட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டி அந்த ஸ்பாரிங் மேட்சை கட் பண்ணார். என் பாஸ்ட்ல நடந்த மாரி இந்த டைம் நான் நடக்க விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ நினைச்சோன்னே அந்த அசிங்க கட் பண்ணிட்டு பொண்ணு வந்துட்டு என் கிராண்ட் பர்த்டேவை ஸ்பாயில் பண்ண போறீங்களான்னு கேட்டோன்னே இதெல்லாம் நான் இல்லை அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அயன்ஸ்வார்ட் செக்ட்டுக்கு எந்த ஸ்வாட்டும் ரிசர்வும் பண்ணல, அந்த மாதிரி ஒரு ரூலும் இல்லை. அதனால நீங்கள் பொறுமையாக அந்த லைனுக்கே போங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கடுத்து என்னை பற்றி நான் லாட்டை சொல்கிறதுக்கு எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் தான் சியோங் மோரான் அயன்ஸ்வார்ட் செக்டரை சேர்ந்தவன்னு சொல்கிறா. இந்த பிரச்சனைக்கு காம்பன்சேஷனாக நானே உங்களை எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கடுத்து அந்த பொண்ணு எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அந்த மெட்ரன் குரூப் பையனும் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சும்மா பேசிக்கிட்டே இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது யாரா இவன் பேசிகிட்டு இருக்குது கடுப்பேற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இதுதானே அந்த அயன்ஸ்வார்ட் செக்டோட லீடோட பேத்தி. இந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, என் செட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பாஸ்ட் லைஃப்பில் நான் பாஸ்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட உண்மையான மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம இங்கே வந்துட்டோன்னு அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த நம்ம ஜூனியர் சிஸ்டரும் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ஹாலிடே வந்து இது ரொம்ப பெருசாகிட்டே போகுதுன்னு யோசிக்கிறான். அதுக்கடுத்து உள்ளே நுழையும் போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது கன்ஃபார்மாக நல்லெண்ணெய் மட்டும் கிடையாது இந்த பொண்ணுக்குன்னு யோசிச்சுட்டு உள்ளே வரான். அடுத்து தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே எல்லாரும் பேங்க்விட்ட என்ஜாய் பண்ணிருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம அயன்ஸ்வார்ட் செக்ட் லீடரையும் காட்டுறாங்க, எங்கள் அயன்ஸ்வார்ட் செக்ட் லீடரையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே அந்த மெட்ரோக்கு பையனும் அவங்க அப்பாவும் எல்லாரையும் இடிச்சு தள்ளி விட்டு அந்த செக்ட் லீடருக்கும் யங் செக்ட் லீடருக்கும் எங்களோட வணக்கங்கள்னு ரொம்ப ஃபார்மாலிட்டியோட பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அந்த யங் செக்ட் லீடர் வந்து கைராங் வெர்ஷனோட லீடர், நீங்கள் ஃபார்மாலிட்டிலாம் ஒதுக்கிட்டு கேஷுவலாக என் கூட பேசலாம். குரூப் பையன் சியால் யாங், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை மாரி ஒரு ஜீனியஸான டேலண்டான ஒருத்தவனை விட்டுட்டோன்னேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த 108 பீக்கோட ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் முரிமை அகாடமிக்கு போகிறீங்க, இல்லைன்னா நாங்கள் எங்கள் செக்டுக்கு சேர்த்து வந்துருப்போன்னு பொறாமையிலேயே இறந்துடும் போல இருக்கு. இந்த தாய் செக்டுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் கிடச்சிருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யங் செக்ட் லீடரோட பொண்ணு வந்து சொல்கிறா, இங்கே தாய் செக்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ஒரு மாரி நக்கலாக பார்க்குறா தாய் செக்டன்னு. நம்ம ஹால் லீடர் 2 பேரும் மரியாதை செலுத்துகிறாங்க. உங்கள் 2 பேரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, முதிய மனசை தான் எப்போயாச்சும் ஒரு டைம் பார்ப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டு எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, என்ன இன்சிடெண்ட்டாக இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அதுக்கடுத்து அந்த யங் செக்ட் லீடர் வந்து அந்த தாய் செக்டோட லீடர் எப்படி இருக்காரு, இந்த பொண்ணை பார்த்தா அந்த செக் லீடரோட பொண்ணு மாரியே தெரியுது. அதுக்கடுத்து அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க பையனை பார்த்தா அந்த எக்ஸ்ட்ரா லீடரோட பையன் மாரி தெரியுது. பார்த்தா இவங்க தான் அவங்க செக்டில் இருக்கிறதுலே ரொம்ப டாப் நாச்சான ஸ்டூடெண்ட் போல இருக்குது. அப்படி மட்டும் சொல்கிறாதீங்க, இவ்வளோ குப்பை மாரி இருக்கவங்க தான் உங்கள் டாப் நாச்சான ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோட பார்க்கலாம் கடுப்பாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்த தாய் செக்டால் இந்தமாரி குப்பைங்களை தான் உருவாக்க முடியும். நீங்கள் ஒன்றும் ட்ரைனிங் பண்ணி கிடிக்க தேவையில்ல, அந்த மெர்ச்சன்ட் குரூப் பையனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவனை முரிமை அகாடமிக்கு சேர்க்கறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
பின்னாடி இருக்கவங்களாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிங்க. தாய் செக்கலாம் ஒன்றும் இல்லை, அகாடமி சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவங்களோட டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துடாதீங்க. அந்தமாரி தேர்ட் ரேட்டான டெக்னிக்கை கற்றுக்கிட்டு அவன் வாழ்க்கை ஃபுல்லாக தேர்ட் ரேட் மார்ஷியல் ஆர்ட்டாகவே இருக்க போகிறான். சிக் லீடர், நீங்கள் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா ஒரு பெரிய ரவுடியாக இருப்பீங்க போல இருக்கு. நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அநாயங்க இருக்கு. இந்த உளறிட்டு இருக்குன்னு நம்ம யங் செக்ரட்டரி சொல்கிறாரு. நான் என் மனைவி கேட்டுக்கிறேன், என் வாய் தவறி வெளில வந்துருச்சு, நான் மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளில சொல்லிட்டுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதெல்லாமா நீ எக்ஸ்கியூஸாக சொல்கிறேன்னு கேட்குறான். எங்கள் செக்ரட்டரை இப்போ தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்கள் செக்டியும் எங்கள் செக்டில் இருக்க மார்ஷியல் ஆர்ட்டையும் எங்கள் செக்டில் இருக்க டிசேபிளையும் இந்தமாரி இழிவாக பேசுகிறது நல்லா இருக்கா? இதெல்லாம் ஒரு மார்ஷியல் ஆர்ட் பேசுகிற மாதிரி இல்லை, ஏதோ ரோட் சைடில் இருக்க ரவுடி பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். இந்த மாதிரி யார் சொன்னாலும் கோவப்படுவாங்க. இருந்தாலும் அக்கார்டிங் டு சேஜஸ் ஒருத்தவங்க சேர்த்த மாதிரி உங்கள் மேலே அடிச்சாங்கன்னா நீங்களும் அதே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நாங்கள் இதுக்கெல்லாம் இந்தமாரி பேசுனதுக்கெலாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எல்லாம் என் ஃபால்ட்டு தான், நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். யார் அந்த திமிர் பிடிச்ச தைரியமான பையன் அந்த அயன் ஸ்வாட் செக்டியே ரவுடிங்கன்னு சொல்கிறான்னு சொன்னேன். செக்டிட்டர் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அந்த யங் செக்டிட்டர் நீ பைத்தியக்காரன்னு முறைச்சி உருன்னு பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நீங்கள் என் அப்பாலஜிஸை ஏற்றுக்க போகிறீங்களா இல்லையான்னு கேட்குறான். கேட்கும்போது கோவப்பட்டு அந்த கிளாஸை நசுக்கி அவன் மேலே தூக்கி போடலான்னு போகிறாரு. நீ பைத்தியக்காரன்னு சொல்கிறாரு. அப்போ கிளாஸ் தூக்கி போடும்போது திடீர்னு கதவு திறந்துட்டு செக்ரட்டர் முரிமலன்ஸை சேர்ந்த சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வராருன்னு சொன்னோன்னே சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு வழியாக வந்துட்டாரா. அவரை போய் எல்லாரும் வணக்கம் சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே ஓடி போகிறாங்க. நானும் வரேன்னு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர் கூட ஏதாச்சும் ஒரு சின்ன டைப் வச்சுக்கலான்னு போகிறாங்க. அயன் ஸ்வாட் செக்ரட்டரும் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்காக வச்சுருந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வாங்கலான்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே நம்ம யங் செக்ரட்டரும் கோவமாக முறைச்சிக்கிட்டே போகிறாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம ஒன்றும் போகலையான்னு கேட்குறாங்க. அங்கே நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அங்கே சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பார்க்கவே முடியாது. நம்ம இங்கே எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல போய் சாப்பிடுவோன்னு சொன்னால் சாப்பிட்டு சொல்லும் போது ஜின்ஸுவும் பைத்தியக்காரா, உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எத்தனை டைம் சொல்கிறது, இங்கே பிரச்சனையாக பண்ணாதானே, நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை எழுத்து விட்ருக்கு வருன்னு சொல்லும்போது உண்மையாக சொல்லுங்கள், நான் தான் பிரச்சனை எழுத்து விட்டேனா? நான் உங்க பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்கள் கோவப்பட்டு கத்தியை வெளியெடுத்ததெல்லாம் இந்நேரத்துக்கு நீங்கள் கத்தி உருவிருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிருக்கும். நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி உலர்ந்த தான் தெரியும். நீங்கள் கத்தி உருவதுக்கு இது எவ்வளோவே மேலேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இந்நேரத்துக்கு ஃபஸ்ட் டேவே நம்ம எல்லாரும் காலையும் வண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்தமாரி ரெக்லெஸ்ஸான முடிவுகளாம் உடனே எடுக்காதீங்க. அவன் இந்தமாரி தான் அவன் கோவப்படுத்துவாங்க. ஹால் லீடர் வரும்போது நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணதை இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஹால் லீடருக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கான். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அந்த 20 வருஷம்னு அந்த யங் சைட் சொல்லும் போது உங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹால் லீடரும் சொல்லான்னு வரும்போது நம்ம ஹீரோட அப்போ தலையாட்டி சொல்ல வேணான்னு சொல்கிறாரு. நம்ம ஹால் லீடரு யோசிக்கிறாரு சொல்லாமல் வேணான்னு. அப்போ அந்த அயன் ஸ்வாட் செக்டரை சேர்ந்த லேடி நம்ம உள்ளே போய் பேசலாமா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே சரி நம்ம போவோம், அந்த பேச்செலாம் விட்டு போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தப்பிச்சிட்டாரு. ஒரு அழகான பாண்டுக்கு நடுவில் இந்தமாரி ஒரு விஐபி சீட்டு, அதுக்கப்புறம் உள்ள கனவுல கூட நினச்சி வைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு விருந்து. எதனால் இந்த அயன் ஸ்வாட் செக்டர் சேர்ந்தவங்க இப்படி நம்மளை நல்லா நடத்துகிறாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, யங் மாஸ்டர் உங்கள் நேம் என்னதுன்னு சொன்னோன்னே என் பேர் ஜின்ஸுவும். எனிவே நீங்கள் ஒன்றும் மொழிமலன்ஸோட சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பார்க்க முடியாது நம்ம ஹீரோ கேட்குறான். கேட்டோன்னே எங்கள் செட்டில் பொண்ணுங்களாம் அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க, நான் போனேன்னா கூட என்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க, நான் இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொன்னோன்னே யங் செட்டு இருக்குது மொத்தம் 2 குழந்தைங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேட் வுல்ஃப் அயன் ஸ்வாட் சியோங் மோ ஹேன், அதுக்கடுத்து பியூட்டிஃபுல் வுல்ஃப் அயன் ஸ்வாட் சியோங் மொராங். நம்ம பிளட் வுல்ஃப் அயன் ஸ்வாட் நிறையா ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த சக்ஸஸர் கேண்டிடேட்டாகவே மாறிட்டான். இந்த அயன் ஸ்வாட் செட்டுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தா பியூட்டிஃபுல் வுல்ஃப் அயன் ஸ்வாட் சியோங் மொராங் 9 வயசுலேயே இன்டர்நெட்ஜியை ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து முதி மெக்கானிக்கும் என்டர் ஆகிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ ரூமர்ஸில் கேள்விப்பட்டேன். உங்கள் பல்லு அப்படியே
உல்ஃப் மாரி ஷார்ப்பாக இருக்கும்னு. ஆனால் முன்னாடி பார்த்தா அப்படி தெரியலன்னு சொன்னேனே. நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு கேட்குறான். இல்லை, நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே எதையும் கண்டுக்காமல் எல்லோரும் சாப்பிட்றதுலே மும்பரமாக இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சரி, நான் இப்போ எங்கள் அப்பா முன்னாடி அந்தமாதிரி பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், எது எப்படியோ எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் க்யூரியஸாக இருக்குது. உன்னோட இன்டென்ஷன் என்னது? நீங்கள் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க, உங்களை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து இந்த மீலை ஷேர் பண்ணால் என் மேலே உங்களுக்கு ஒன்றும் சஸ்பீஷியஸ் அதிகமாக தான் ஆகும். அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி மரியாதை செலுத்திட்டு போனதுக்கப்புறம் அதுக்கடுத்து நைட்டில் தான் பேங்க் கிட்ட கட்டுறாங்க. பார்த்தா ஒரு திருவிழா குளத்தில் இருக்குது. எல்லோரும் நம்ம அயன்செட் செக்டோட பியூட்டிஃபுல் உல்ஃப் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வழிஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போனே அந்த சர்வெண்ட்டும் தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே தான் போனீங்க, உங்களை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், நீங்கள் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம எங்களிடையும் இப்போ தான் என்னால் நிம்மதியாக மூச்சு விட முடியாது. அங்கே இருக்கவங்களாம் உண்மையிலே டீசெண்டான மேனே கிடையாது. ஆனால் எனக்கு இன்னும் அந்த ஜிங்ஸுன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அவனோட இன்டர்னல் எனர்ஜியும் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் சியாங்ஜியூ ஃபோட்டோஸை எதிர்த்தான். அதுக்கடுத்து எங்கள் அப்பாவையும் எதிர்த்தான். அவன் தலை குனியவே மாட்டிக்கிறான். எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறான். இவ்வளோ போல்ட்னஸ் அவன் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே சைடில் பார்க்கும்போது அங்கே அந்த டேல் செக்டோட யங்லேடியும் அந்த நாய் மெர்ச்சன்ட் குரூப் பையனும் எதுக்காங்க அவங்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அந்த முன்னாடி அந்த பையங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் அந்த யூத்தோட பேங்க்யூட்டுக்கு ஆளுக்கு கூப்பிட்டாங்க. நான் தான் வராமல் இங்கே வந்தேன். சரி, எங்கே அந்த யங் மாஸ்டர் ஜின் அவன் இங்கே வரலையா? இது உண்மையிலே ஃபன்னாக இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரூமை கதவு தட்டுறா. யார் அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு கதவு திறந்து பார்த்தா நம்ம யங்லேடி சாங். கதவு திறந்துட்டு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ லேட்டான நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்குறான். செக் நடத்துகிற யங்ஸ்டுக்கான பேங்க்வெட்டுக்கு நீங்கள் வரீங்களா, நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றான். சொன்னதுக்கு நன்றி, நான் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையிலேவா? ஆனால் அப்படி தெரியலையே. அந்த யங்லேடி ஹாங் போயிருக்காங்களேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். என்னோட ரெக்ரெஷனுக்கு முன்னாடி கூட அந்த ஹாங்கால் அந்த ப்ரோகேஷனை தாங்க முடியல, அதனால் இப்போ நான் போய் தான் ஆகணும், இல்லைனா அந்த ஹாங்கை தான் பேட்டில் கூப்பிடுவாங்கன்னு நம்ம ஹீரோவும் நடந்து போயிட்டே யோசிக்கிறான். எப்படியா இருந்தாலும் எங்கள் அப்பா சஃபர் ஆகிறத தடுக்க முடியாது போல இருக்குது. நான் அதை தடுக்கிறதுக்கு நான் இந்த டைம் டியூவில் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியா இருந்தாலும் இந்த டைம் என்னால் அதை பேங்க்யூட்டுக்கு போகாமல் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த அயன் ஷாட் செக்ட்டு என்ன ட்ராப் வச்சுருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டோன்னே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் கெஸ்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நீங்கள் இந்தமாரி பைத்தியக்காரமாக சொல்லாதீங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், அப்படின்னா உனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாதா, இல்லைனா உன் ஆக்டிங் ஸ்கில் உன் மார்ஷல் ஆர்ட்டோட அதிகமாக இருக்கான்னு கேட்டோன்னே, நான் தெரியாதுன்னா எனக்கு தெரியாது தான், எங்கள் அயன் ஷாட் செக் அந்தமாரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். அந்த பொண்ணு சொன்னது இந்த அயன் ஷாட் செக்கில் உமன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டான மேட்டரில் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு உண்மையிலே தெரியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நாங்கள் தாய் செக்டு எதிர்த்துருக்கோம், கொஞ்சம் வெறுப்பு இருக்குது, ஆனால் இந்தமாரி சாப்பிட்ற சாப்பாடில் விஷத்தை கழுத்து கொடுக்குற மாதிரி இல்லை, நாங்கள் ஒன்றும் ரவுடிங் இல்லை இந்தமாரி பண்ணுறதுக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் சரியாக இருந்தேன்னா இந்த பேங்க்யூட்டாரில் உங்கள் அண்ணன் நான் கம்னு இருந்தாலும் எங்கள் செப்டியை இழிவு பண்ணுவான், அதே நேரத்தில் என்னையும் பேட்டில் கூப்பிடுவான்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னோன்னே, நீ உண்மையிலே எல்லாத்தையும் தப்பாக தான் புரிஞ்சிருக்க, இல்லைனா நீ ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்கணும், இல்லைனா நீ ஒரு மாயிலே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி அப்படியா, இப்போ உள்ளே போனால் தெரிஞ்சிருக்குதுன்னு நம்ம ஹீரோ உள்ளே நடந்து போகிறான். நடந்து போனோடனே உள்ள ஒருத்தன் குடிச்சிட்டு வம்பு எடுத்துகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை. இந்த 108 பீக்கில் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் தகுதியே இல்லை, அதுக்கடுத்து இந்த திறமையான கைராங் மெர்ச்சன்ட் குரூப் பையன் எதுக்கு உங்க கூட சேர்ந்தா நினைக்கிறேங்க, உங்கள் மார்ஷல் ஆர்ட்டுக்காகவும் கிடையாது, அவங்க மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்காகவும் கிடையாது,
உங்கள் ட்ரைனிங்காகவும் கிடையாது, வெறும் அந்த 108 பீக்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்தமாரி வெறுப்பேற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ஹாங்கால ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச முடியல. இந்த பொண்ணால் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச முடியல. இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்குன்னு பின்னாடி எல்லாரும் புரட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே நான் எந்த தப்பும் பண்ணல, எதுக்கு இவங்க இந்தமாரி பண்ணிருக்காங்க, நான் எந்த ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. எனக்கு உண்மையாலே சந்தோஷமா இருக்கு நீங்க இப்ப இருக்கிறதுக்கு. சீனியர் ஜின்னுக்கு பதில் நீ தாய் செக்டை பத்தி கொஞ்சம் சொல்ல. தாய் செக்டர்ன்றது தேங்கி இருக்கிற தண்ணி மட்டும்தான். அந்த தேங்கி இருக்க தண்ணியை எடுக்கணும், இல்லைன்னா அது சாக்கடையா மாறிடும். இதை நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டோன்னே நான் மட்டும்தான் இங்க இருக்கேன், இதுக்கு நான் தானே பதில் சொல்லணும் அப்படின்னா அது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் இந்த ஆப்ஷனை ஒத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நடுவில் உக்காந்துக்கிறான். இந்த பியூட்டிஃபுல் உல்ஃபும் இந்த நேரத்தில் இவங்க கூட தான் வந்திருக்காங்களான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த சியாங்ஜு ஃபோர்ட்ரஸை சேர்ந்தவன் நீங்கள் என் கூட குடிக்கிறீங்களா, என் பக்கத்தில் உட்காருங்கன்னு கேட்டோன்னே நான் வெறும் இந்த கெஸ்ட்டை இங்கே கூப்பிட்டு வரதுக்கு தான் வந்தேன், நான் சீக்கிரமாக இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்கிறான். அந்த கைராங் மர்ச்சனுக்கு பையனும் ஜின்சுவும் நீ எப்படி அந்த லேடி சியாங் கூட வர முடியும்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கல, எனக்கு இங்கே குடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறான். நீ பைத்தியக்காரன் ஜின்சுவும், நான் சீனியர் பிரதர் பேசிட்டு இருக்கேன், கண்டுக்கவே இல்லை. நீலாம் ஒரு சீனியர் பிரதர், உன் ஜூனியர் பிரதரை இங்கே எல்லாரும் கிண்டல் பண்ணி திட்டிகிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த, வெறும் ஒயினா குடிச்சிட்டு இருந்திருக்க. நீலாம் ஒரு சீனியர் பிரதரா, சின்ன பொடியான்னு அவன் திட்டிகிட்டு இருக்கான். திட்ட வரும்போது சண்டை போடுறத நிறுத்துறீங்க. சீனியர் பிரதர் ஜின், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஆனால் நான் இங்கே ஏதாச்சும் நீங்கள் பிரச்சனை பண்ணுற போறீங்கன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனையை தடுக்க வந்தேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைடாக திரும்பி பார்க்குறான். இங்கே எல்லாரும் தாய் செக்டை திருட்டுறதுலேயே மும்மரமாக இருக்கும்போது அங்கே 2 பேர் மட்டும் தனியாக இதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க பாருன்னு யோசிச்சு பார்க்குறான். இவன் தான் ஞாபகம் சேர்ந்த டிவைன் டிராகனு, இவன் தான் ஹைன்ஸ்வர்ட் செக்டை சேர்ந்த, அதுக்கப்புறம் இவன் தான் இந்த பேங்க்யூட்டோட ஓஸ்ட்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போதே அந்த ஜூனியர் சிஸ்டர் கிட்ட பேசின கான்வர்சேஷனை நீ கட் பண்ணிட்ட, இப்போ நீ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொன்னோன்னே ஆமாம் நீ சொல்கிறத நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன், ஒரு பானில் புது தண்ணி வரைக்கும் அது வெறும் தேங்கி இருக்கிற தண்ணி மட்டும் தானே நம்ம ஹீரோ ஒரு கறி பீச்சை கட்சிக்கிட்டே சொல்கிறான். எப்படியா இருந்தாலும் இப்போ வளர்ந்து வர பவர் ஹவுஸை தான் இருக்குது இந்த 108 பீக்கில் நீங்கள். ஆனால் நீங்கள் எந்த சாதனையும் ஒன்றும் பண்ணலை. நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 108 பீக்கில் சேர்ந்தோம், அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்னால தானே சொன்னோன்னே அவனுக்கு சுருன்னு ஏறுது. ஏன்னா அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சியாங்ஜு ஃபோர்ட்ரஸ் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சண்டை போட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் அந்த ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர்ன்ற பதவிக்காக அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு செம கோவம் வருது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே சொல்லிவிட்டு டீ குடிக்கிறான். டீ குடிச்சிட்டு இது மட்டும் நடக்கலைன்னு சொல்லாதீங்க, ஆனால் நீங்கள் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான செக்டு தான், எப்படியா இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே சண்டை போட மாட்டோம், நாங்கள் எங்கள் பிரதர்ஸ் முன்னாடி கத்தி எடுக்க மாட்டோம், நாங்கள் இந்தமாதிரி பண்ண மாட்டோம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு அந்த ஒயினை குடிச்சிட்டு சொன்னோன்னே அவனை கோவப்பட்டு சட்டையை பிடிச்சி பைத்தியக்காரா, எங்கள் சியாங்ஜுக் ஃபோர்ட்ரஸை அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு அவனை அடிக்க போகும்போது அப்படியே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த அயன்ஸ்வர்ட் செக்டர் சேர்ந்த சொன்னோன்னே அப்படியே அவன் நின்றுடுறான். இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அவன் சொல்கிறான். நான் சொல்கிறேன் இங்கே என்ன நடந்துச்சுன்னு அவன் அந்த சியாங்ஜுக் ஃபோர்ட்ரஸை சேர்ந்த சொல்ல வரும்போது, உங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுத்து கெஸ்ட்டை அழைச்சதுக்கு நீங்கள் இந்தமாதிரி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ட்ரஸை சேர்ந்தவனை திட்டாமல் நம்ம ஹீரோனை பார்த்து வரான். இந்தமாரி அசிங்கத்தை கொண்டு வரதுக்கு உங்களுக்குலாம் எப்படி முடியுதுன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். அந்த அயன்ஸ்வர்ட் செக்டை சேர்ந்த எங்களையும் அண்ணா இவன் எதுவுமே பண்ணல, அந்த ஃபோட்டோஸை சேர்ந்தவன் தான் சண்டை போட்டான்னு சொன்னோன்னே மோரான் இதில் நீ எதுவுமே தலையிடாதன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்தமாரி பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்ம ஹீரோயினும் நோ ஜீனியர் ஜின் கோவப்பட்டுறாதீங்க எதுவுமே பண்ணுறாதீங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ எழுஞ்சி உங்களோட பேங்க்யூட்டை நாசப்படுத்துறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், நான் இந்தமாரி பண்ணதுக்கெலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்,
நாங்கள் இந்தமாரி பண்ணதுக்கு மறுப்பு விட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கிளம்ப போகும்போது இந்தமாரி எங்கள் பேங்க்யூட்டில் இந்தமாரி பண்ணிட்டு உங்களால் எப்படி போக முடியும்னு கேட்குறான். கேட்டுட்டு இந்தமாரி பண்ணவங்களெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எங்களை மட்டும் அசிங்கப்படல, இந்த அயன்ஸ்வர்த் செக்டியை அசிங்கப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு ஒரு கரெக்டான ப்ரைஸை பே பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. இந்த அயன்ஸ்வர்த் செக்டிகிட்ட மாட்டிட்டு இவன் எப்படி முடிக்க போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த அயன்ஸ்வர்த் செக்டை சேர்ந்தோனும் நீ என் கூட ஒரு ஸ்பாரிங் மேட்ச்சுக்கு வரேன்னு சொல்லணுன்னே நம்ம அயன்ஸ்வர்த் செக்டை சேர்ந்த பொண்ணும் ஷாக் ஆகிறா. நான் நினச்ச மாரி தான் இவன் ஸ்பாரிங் மேட்ச்சுக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதை எப்படியா இருந்தாலும் தடுக்கவே முடியலன்னு ஒருமாரி விரக்தியில் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பாத்தியா நான் சொன்னதான் எப்படியா தான் நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். யாரை கேட்டு அந்த ஸ்பாரிங் மேட்ச்சுக்கு அப்செட் பண்ண, அந்த ஸ்பாரிங் மேட்ச்சில் எனக்கு ஜெயிப்புன்னு நம்பிக்கை இருக்கா? நீ எப்படி அந்த ஸ்பாரிங் மேட்ச்சில் ஜெயிக்க போகிற? ஃபஸ்ட்டு நீ உயிரோட வரையான்னு பார்ப்போன்னு சொல்கிறான். நானும் அதை பார்த்துப்பேன். அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணேன்னா அந்த ஜூனியர் சிஸ்டர் தான் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜூனியர் சிஸ்டரெல்லாம் கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, அதுக்கு நானே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்று கொஞ்ச நேரம் சண்டை போடாமல் இருந்திருக்கலாம், ஒன்று கொஞ்ச நேரம் பணிஞ்சு போயிருந்துருக்கலான்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம டெக்னிக்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, நம்ம டெக்னிக் வரும் லைட், அதுக்கப்புறம் ஸ்பீடான டெக்னிக் மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டுலாம் உன்னால் ஸ்பாரிங்கில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ உண்மையிலே இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோவும் சரி அழாத நான் ஒத்துக்கிறேன், அழகதை பார்த்தோன்னே நீ அழாத நான் அந்த சேலஞ்சை நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பிளான் இல்லாமல் யாராச்சும் சாக போவாங்களா? என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சும்மா அடிச்சு விட்டே இருக்கான். நீ இப்போதைக்கு நான் எப்படி ஜெயிச்சுட்டு வரும்போது கங்க்ராச்சுலேஷன் சொல்லலான்னு யோசிக்கணும்னு சொல்கிறான். இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, நீனா இந்த நேரத்தில் ஜோக் பண்ணிட்டுருக்குன்னு அந்த எல்டர் கேட்குறாரு. இவனும் ஷூ என்ன சொல்கிறாதீங்க, அவள் அழுதுட்டு இருக்கான்னு சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறான். நீங்கள் கெடுத்துருவீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டுருக்கான். அந்த ஹால் லீடரும் அந்த எக்ஸ்டர்னல் ஹால் லீடர் இருக்கு, உங்கள் பையனை கொஞ்சம் பாருங்கள், அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி புரிய வைங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பார்த்துப்பேன், அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் எங்களை நம்பினா மட்டும் போதும்னு சொல்கிறான். நம்ம ஹால் லீடரும் ஒருமாரி கோவப்பட்டு நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோட அப்பவும் ஒரே மாரி தான் ஃபேஸ் வச்சுட்ருக்காரு. நம்ம ஹீரோவும் ஃபாதர் என்னை மட்டும் நம்புங்க, இந்த டைம் மட்டும் நம்பினா போதும் அப்படின்னு சொல்கிறான். காலில் அயன்ஸ்வர்த் செக்டர் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஓடி சீனியர் வர்ஜின் என்னாச்சு ஜூனியர் சிஸ்டர் ஏன் இவ்வளோ வேகமாக இருக்கீங்கன்னு கேட்டோன்னே அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ரேட்டர் சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிச்சு. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி தான் அந்த ஸ்பாரிங் மேட்ச் சென்ட்ரல் ட்ரைனிங் கிரவுண்டில் நடக்குது, நான் இவ்வளோ நாள் பயந்த விஷயம் இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டுருக்கான். அங்கே கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு அது இவ்வளோ கூட்டம் கேதர் ஆகிருக்குன்னு கேட்குறான். ஒருத்தர் தாய் செக்ட் அயன்ஸ்வர்த் செக்டை இன்சல்ட் பண்ணிச்சு, அதனால தான் ஸ்பாரிங் மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸ்பாரிங் மேட்ச்சில் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இங்கே காலில் கெஞ்சி கேட்குறாங்க ஸ்பாரிங் மேட்ச் மட்டும் வேணான்னு. என்னதான் தாய் செக்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அந்த செக்ரட்டரி இப்போ மதிக்க போகிறாரா இல்லையான்னு தெரியவே இல்லையேன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த யங் செக் லீடரும் அந்த சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அயன்ஸ்வர்த் செக்டர் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க, இங்கேருந்து சீக்கிரமாக போயிடலான்னு சொல்கிறாங்க. நம்ம சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோசிக்கிறாரு, இந்த அயன்ஸ்வர்த் செக்டர்கிட்ட போய் இவங்க நண்டி போடுறாங்களே, இவங்க சீக்கிரமாக இந்த 108 பேர்லேருந்து எடுக்கணும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோட அப்பாவும் எங்கள் மகன் சாகிறதுக்கு தகுந்தமான பாவம் தான் பண்ணியிருக்கான், அவனை மன்னிச்சு விட்ருங்க, அதுக்கு பதில் என்ன எந்த வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீ சொன்ன மாரி உன் மகன் சாகிறதுக்கு தகுந்த பாவத்தை பண்ணியிருக்கான், என்னன்னு சொல்லு. ஆமாம், அவன் உங்கள் அயன்ஸ்வர்த் செக்டை இன்சல்ட் பண்ணியிருக்கான், அதுதான்னு சொன்னேன். அப்பனும் போல மகன் இருக்கான்னு சொல்கிறாரு. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கான்னு அவர் கேட்குறாரு. கேட்கும் போதே இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ வரான். ஒரு மாரி வருத்தத்தோட எழுந்திருக்கப்பா எழுந்திருக்குன்னு சொல்கிறான். நீ கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்க, நீ கம்னருன்னு சொல்கிறான். அங்கேயே நில்லு, நீ கிட்ட வராத, இந்த உலகத்தில் எந்த அப்பா இருந்தாலும் அவங்க குழந்தை அடிப்படுறதை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, அதனால் நீ உயிரோடு இருக்கணும்னு சொல்கிறாரு.
அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் இந்தமாரி எந்த குழந்தைங்களுக்கும் இந்தமாரி அவங்க அப்பா மண்டி போட்டிருக்கும்போது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க அப்பா கம்முன்னு இருக்காரு. நம்ம ஹீரோ எழுந்திருக்கப்பான்னு கடைசியை சொல்லிட்டு கையை முறுக்கி கோவப்படுறத பார்த்து என்ன ஒரு பாச போராட்டம் பாருன்னு அந்த அயன் ஸ்வர்ட் செக்டோட யங் மாஸ்டர் வந்து சொல்கிறான், என் காலை பிடிச்சி கதறணும், என் பையன் உசுரை விட்டுருன்னு, அந்தமாரி பண்ணாதான் நான் விடுவேன்னு சொல்லிட்டு அவன் திமிரா சொன்னானே நம்ம ஹீரோ கத்தியை வெளில எடுத்துட்டு, எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, நான் கத்தியை வெளில எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே மாற போகிறது இல்லை, நீங்கள் எழுஞ்சிருக்கேன்னு சொல்கிறான். நம்ம அப்பாவும் அப்படியே எழுஞ்சிக்கிறாரு. நம்ம ஹீரோ அப்படியே, இதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, என்னை நம்புங்க, இதுக்கப்புறம் நான் பண்ணுறத அவங்க ஓரமாக உட்காந்து பாருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த அயன் ஸ்வர்ட் செக்டை சேர்ந்த யங் மாஸ்டரும் கத்தி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்த 108 பீக்கில் இந்த டாய் செக்டுக்கு இன்னைக்கு இருக்க தகுதி இருக்கா இல்லையான்னு அதோட டாப் டச்சட்டை ஸ்டூடெண்ட் வச்சே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க. பின்னாடி எல்லாரும் இந்த அயன் ஸ்வர்ட் செக்டோட சக்ஸஸராக இருக்க இவனுக்கு அயன் ஸ்வர்ட் செக்டில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்து இவனை பவர் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இந்த தாய் சைக்கிள் ஒரு வேளை சோத்துக்கே சிந்தி அடிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே அவனுக்கு என்ன தான் கொடுத்துருப்பாங்களோன்னு எல்லோரும் பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாலும் இந்த அயன் ஸ்வர்ட் செக்டர் தான் ஜெயிக்க போகிறாங்க. இந்த அயன் ஸ்வர்ட் செக்ட் வந்து ரொம்ப ஹெவியான ஸ்பாட்ஸ்மேன் ஸ்டைலு. ஆனால் அந்த தாய் செக்டோடது வெறும் லைட்டான, அதுக்கப்புறம் ஸ்பீடான டெக்னிக்கு. ஹீரோ எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக போய் அடிச்சா தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். லெசர் அண்ட் ஸ்வாட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி அடிக்க வரான். நம்ம அயன் ஸ்வர்ட் செக்டர் சேர்ந்தது வேகமாக தெரியும் பார்த்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணி நம்ம ஹீரோட ட்ரக்லாம் அசால்ட்டாக தள்ளுறான். நம்ம ஹீரோ அடிச்சடியை அப்படியே பிளாக் பண்ணி தாரி பண்ணி அவனை தூக்கி போட்டுடுறான். தூக்கி போட்டு ஒரு ஸ்பாட் ஸ்லாஷை அவன் மேலே பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடுறான். அந்த சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் என்ன தாய் செக்டு அவ்வளோதானா, தாய் செக்ட் வந்து தூக்கிடலாம் போல இருக்குது, தாய் செக்டுக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லை போல இருக்குது, ரூமர்ஸில் சொன்ன மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரே அடியில் கீழே மண்டி போட்டானே சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த அயன் ஸ்வர்ட் செக்டு செக்டுன்னு உங்களால் இவ்வளோ தான் முடியுமான்னு கேட்குறான். நான் உங்களுக்கு தாய் செக்ட இதோட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்கள் அதுக்கும் கீழே தான் இருக்கீங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ கத்தியை கீழே ஊனி எழுஞ்சி இதுதான் ஆரம்பம், இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போகிறோன்னு சொல்லி வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் சிரிச்சுக்கிட்டே தடுக்கிறான். நம்ம ஹீரோவில் கஷ்டப்பட்டு தடுத்துட்ருக்கான். உண்மையிலே இவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றை மாரியே ஒருத்தர் தான், அவன் உன் செட்லேருந்து தான் வந்தேன், ஒன்றை மாரி அயன் ஸ்வர்ட் செக்டை இன்சல்ட் பண்ணிட்டு சண்டைக்கு வந்தான். எப்படியா இருந்தாலும் அவன் தோத்துட்டான். எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆனாலும் நாங்கள் ஒத்துக்கல. அதுக்கான ஒரு சரியான ப்ரைஸாக அவன் உடம்புல ஒரு ஸ்வாடை சூடு பண்ணி அவன் முதுகில், அவன் செஸ்டில், அவன் வயிறில், அவன் உடம்பு ஃபுல்லாக எங்கள் ஸ்வாடை வச்சு மார்க் தான் போட்டோம். எங்கள் அயன் ஸ்வர்ட் செக்ட் பகச்சிக்கிட்டா என்ன ஆகும்னு காட்டுற மாரி அவன் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து அவன் பேர் என்னன்னு தெரியுமா? அவன் பேர் தான் ஜிம் டேசன், தாய் செக்டை சேர்ந்தவன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ தலையில் இடி வந்த மாதிரி இருக்குது. என்னென்னு அவங்க அப்பாவை திரும்பி பார்க்குறான். அவங்க அப்பாவும் ஒரு மாரி இருக்கார். எங்கே மேட்ச்சில் கவனம் செலுத்தாமல் அங்கேனா பாருன்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுலேயே அடிக்கிறான். அந்த அயன் ஸ்வர்ட் செக்டை சேர்ந்தவன் ஜின்ஸுன்னு எல்லாரும் கதறாங்க. எப்படியா இருந்தாலும் நீனும் இந்த டைம் தோக்க தான் போகிற, அதுவும் ரொம்ப அசிங்கமாக அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் போல பையனும் இருக்கான்னு சொல்லிட்டு மூளை இல்லாதவங்கன்னு சொல்கிறான். தாய் செக்லாம் இந்த ஸ்பாரி மேட்ச்சில் எதுக்கு வந்தாங்களோ தெரில, எல்லாம் ஒன் சைட் மேட்சாகவே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நல்லா மூச்சு இழுத்து விட்டு காம் ஆகிட்டு லெசர் எவன் ஸ்வாட் ஃபர்ஸ்ட் டெக்னிக் சொல்லிட்டு அடிக்கிறான். அதே ஸ்வாட் டெக்னிக்கா, இந்தமாரி ஸ்வாட் டெக்னிக் வச்சுலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம அயன் ஸ்வர்ட் செக்டை சேர்ந்தவனும் ஒரு அட்டாக் பண்ணுறான். அதுலேருந்து டாச் பண்ணுறான். பார்த்தா எப்படி டாச் பண்ணுறான்னு அவனும் பார்க்கும்போது எப்படியா தப்பிச்சிட்டான், இதுக்கப்புறம் மாட்டிடுவான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஏதோ எலிமாரி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க, முன்னாடி வந்து அடுறான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ எப்படி டாச் பண்ணுறான்னா அந்த முறிவேலன்ஸில் படித்த மேனுவல்லேருந்து தான் இந்த ஸ்பாட் டெக்னிக் அவனும் என்ன மாரி ட்ரிக் யூஸ் பண்ணுறேன்னு கோவத்திலே வரான். நம்ம ஹீரோவும் நான் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆவேன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து நம்ம அயன் ஸ்வர்ட் செக்டை சேர்ந்தவனை கண்ணா பின்னன்னு அடிக்கிறான். ஹீரோ அவனை அடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வரான். வந்ததுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த அயன் ஸ்வர்ட் செக்டை சேர்ந்தவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே மூச்சு வாங்குறான். அவன் அப்படியே இருமிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே சொல்கிறான், நான் அயன் ஸ்வர்ட் செக்டு இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி பார்த்ததில்ல, என்கிட்ட போய் அடி வாங்குதுன்னு சொல்கிறான்.